வணக்கம் மாப்பிள்ளையில தயவுசெய்து கழுவி ஊற்றிடாதீங்கடா. எனக்கு வேறு வழி தெரியலை, அதனால் வந்துட்டேன். என் விதியை நினச்சி வந்துட்டேன். அதாவது ஒரு சின்ன பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது தெரியாத பூதத்துக்கிட்ட போய் வாழ்கிறதுக்கு தெரிஞ்ச பேய்கிட்ட குப்பை கொட்டிட்டு போயிடலாம். நான் இப்போ அந்த முடிவில் தான் வந்துட்டேன். நானும் அவகிட்ட ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுமிக்கிட்ட. வர்றேப்பான்னு சொல்லி தாய் மேல் ஆணையாக சொல்கிறேன். 4 தடவை கால் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே வீட்டை விட்டு கிளம்பி போனேன் பார்த்தீங்களா, அப்போ இருந்து 2 தடவை கால் பண்ணேன். திருப்பி போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் வீடியோ போட்டு முடிச்சுட்டும் கூப்பிட்டேன். எப்பா ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா, வாங்கிட்டு வரேன்றதுக்கு ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. வர வர அடமெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஒரே தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி ஒரே விஷயத்தையே சும்மா ஓட்ட விழுந்த ரெக்கார்டு மாதிரி. நீங்கள் எதுக்கு அந்த ஆடியோவை ஃபுல்லாக போட்டிருக்க வேண்டியது தானே? ஃபுல்லாக போடாமல் ஒரு 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 10 செகண்டு போட்டதுக்கே இங்கே எனக்கு அப்படியே பெரிய சண்டையாகி போய் 7:30 கூட்டி இளவை கூட்டி பயிரை அவிச்சா. இதில் நான் ஃபுல் ஆடியோ போட்டேன்னா என்னத்துக்கு ஆகும்? அதனால தான் நான் போடலை. அது போக வேறு உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி பேசுனதுக்கும் நீ என் புருஷனை திட்டினதுக்கும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா என்ன? நான் என்ன அவனை ஏண்டா? நான் ஒன்று கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். எவ்வளவோ வார்த்தை என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும், என் பிள்ளை ஒரு விஷயத்தில் வேறு மாதிரி கொண்டுட்டு வர்றேன். அதையுமே எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி விஷயத்தை எல்லோரும் மறந்துட்டாங்க. தான் இப்போ வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ஆதார் கார்டில் ஆனந்த புருஷன் சொல்லிக்கிட்டே இருந்தான். வீடியோவுக்கு வீடியோ, வாய்க்கு வாய், நொடிக்கு நொடி. இந்த ஒரு படத்தில் அஜித் அண்ணே சொல்லுவார் பாருங்க, என்னோடய வாழ்க்கையை நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி நானாக செதுக்குனது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் இப்போ என்ன சொல்கிறா, என் பொண்டாட்டி அவுத்து காட்டினவ, திறந்து காட்டினவ, அவள் பொழந்து காட்டினவ, ஏசியில் ஓசியில் சீன் காட்டுறா. இப்போ ஓசின்னு சொல்லது போனது போக இப்போ என்ன பண்ணுறா, 1,00,000 ரூபா என்னைய 1,00,000 டீல உன் பொண்டாட்டிக்கே அந்த கர்மா திரும்பிருச்சு பாரு. 1,00,000க்கு அவன்கிட்ட சுகைல்கிட்ட பணத்தை வாங்கி செயின் வாங்கியிருக்கா, தோடு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி தினம் கழுவி ஊற்றுறான். கழுவி ஊற்றுனதுலேருந்து நாங்கள் 2 பேரும் இவளையோ புருஷனையோ கடுகளவு கூட கழுவி ஊற்றலை. பாலவிநாயகத்தை பற்றி நேற்று பேச வேண்டிய சூழல் நாங்கள் பேசணும். இல்லைன்னா அவனை பற்றி அனாவசியமான வார்த்தை பேசணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவனாவேன்னு சொல்லாமல் அப்புறம் என்ன, அவன் என்ன பெரிய எவனாவேன்? வாயை மூடு சும்மா போட்டுக்கிட்டு. வாயை மூடுப்பா, இந்த வார்த்தை விடுறத முதல் நிப்பாட்டுப்பா. நான் வீடியோவை கூட நான் கட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். சும்மா என்ன ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற? மன்னிப்பு எதுக்குடா நான் கேட்கணும்? மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் என்ன குத்தம் பண்ணிட்டேனா? எல்லா பேரும் கமெண்டில் என்ன கேட்டாங்க? அவள் தான் மன்னிப்பு கேட்கணும். இவ தான் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓசியில் நம்மள ஏசியில் அவுத்து காட்டினவன, நீ இன்னும் அந்த ஏசியை உனக்கு முன்னாடியே அவளுக்கு முன்னாடியே உனக்கு ஏசி வாங்கி போட்டேன். சோத்துல உப்பு கொடுத்தீங்கறியா இல்லையா? உன்னை வான்னு நான் கூப்பிட்டேனா? வெக்கமே இல்லாமல் வந்திருக்க. சரி, அங்கேயும் போக இடம் இல்லாமல் அப்புறம் இங்கேயும் வராமல் எதுக்கு நான் ஏன் பிச்சை எடுக்கிறேன்? வேண்டி எச்சக்கலை நான் ஏன்? நான் லட்சாதிபதி. நான் என்ன மயத்துக்கு பிச்சை எடுக்கணும்? என்னது ஓப்பனாக சொல்லவா? என்கிட்ட இருந்ததை பூரா கடனுக்கு கட்ட விட்டு ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கார் டியூ எல்லாத்தையும் என் தலையில் கட்டிட்டு காசை பூரா சேஃப்டி பண்ணிக்கிட்ட எச்சக்கலை நாய் தான் செட்டிப்பாளையத்தில் சட்டிகள் உணவில் இன்றைக்கி கூப்பிட்டு இன்றைக்கி கோபுரம் மாதிரி உட்கார வச்சுருக்கேன். மகாராணி மாதிரி தங்கத்தட்டில் வச்சு தாங்குன்னு தாங்குறேன். இதை விட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவேன்? இப்போ இந்த மசாலா பிஸ்னஸ் பண்ணாலே இதுக்கு யார் மூளையாக செயல்பட்டது அது தெரியுமா? இந்த ஐடியா கொடுத்தது யார்? நான் கொடுத்த ஐடியா தான். நான் வீட்டில் என்னங்க சொன்னேன், இந்த குழம்பை நான் ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் தான் ஏதோ சாப்பிடும்போது சொன்னேன், இந்த சாப்பாடு கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கேப்பா, இதை தங்கச்சிகளுக்கும் விழுதுகளுக்கும் இதை அறிமுகப்படுத்தி விட்டேன்னா அவங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கல்லப்பா. நீ மாத்திரம் எனக்கு நல்ல சோறு போடுற. இதே மாதிரி நீ வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்க? யாருக்காவது 1000 கொடுத்து 2000 கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கியா? இந்த குற்றாலம் போனப்போ ஒரு டைம் உங்களுக்கே ஆகும் இருக்கும், ஒரு கிழவி, ஒரு அப்பத்தா, அந்த கிழவிக்கு நான் 2000 ரூபா மாதம் தர்றேன், இதை பார்க்கும்போது எங்கள் அப்பத்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட்டான். இப்போ வரைக்கும் கொடுத்தாளா? கிடையாது. எதுவுமே யாருக்கும் செய்கிறதில்ல. ஆனால் இவன் மாத்திரம் எல்லாருக்கிட்டையும் பிடுங்கி திம்பான். லிப்டிக்கை போடு, ஜட்டியை போடு, பாடியை போடுன்னு. அப்போ நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி குழம்பு நல்லா இருக்குது, இந்த மசாலாவை ஒரு 4 பேருக்கு கொடுத்து நீங்கள் ஒரு விலைக்கு வீப்பா, நான் கொஞ்சம் லாபம் வச்சு வீன்னு தான் சொன்னேன். எவ்வளோ கொஞ்சம் லாபம் வைக்கிறாளா இல்லை கொள்ளையடிக்கிறாளாங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். என்னது காய போட்டு அள்ளி பூரா உட்காந்து வறுத்து மிஷினில் கொடுத்து அங்கே ஆற வச்சு இங்கே ஆற வச்சு பாக்கெட் போட்டு கொரியர் கவரில் எழுதி
கொரியரை போட்டு அதை மூட்டை கட்டி கொண்டே கொடுத்து கேஸ் அடுப்பை விட்டுட்ட, அதான் சொல்றேன். ஆ பண்ணு சிலிண்டரை விட்டுட்டியா, அதையும் சேரு. கட்ட ஆ சரி, நான் கேட்குறேன், இதுக்கு எல்லாமே நான் தானே காரணம். கிழிச்ச பேருக்கு மாத்திரம் என் பேர் எஸ்எஸ் மசாலான்னு போட்டுக்கிட்டாடா. யார் போட்டு போட்டு அப்புறம் அது யார், அது 2 பேரும்? பிசினஸ்ங்கிறது யாரு? அப்போ நீங்கள் சூர்யா சுமியா? நிச்சயம் வாய மூடு. அப்புறம் என்ன? நான் கஷ்டப்படுவேன், உனக்கு வந்து உனக்கு நொட்டுவாங்க. ஓ, உன் பேர் சுப்புலட்சுமிங்கிறதுக்கும் எஸ் வரும். லட்சுமி என்கின்ற சூர்யா. ஓ, அதுதான் அந்த 2 எஸ்ஸா? பார்த்துக்கங்கடா டேய், இவ்வளவு நாள் நான் எனக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஒரு எஸ் நான் பார்த்தா இப்போ கடைசியில் அதுவும் புஷ்ஷாக போச்சு, கர்மம் பிடிச்சவ. சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரே வார்த்தை, இந்த பாலவிநாயகங்கிறவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு இவளை திருப்பூருக்கு கூட்டு போகிற ஐடியா எனக்கு கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கே போய் கோகுலை போய் பார்த்துட்டு அப்படியே திருப்பூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு, அதாவது பிரிய போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அங்கே போய் முத நாளே ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு கொடி ஏற்றிட்டு அப்படியே குஜிலி மஸ்து பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் குளித்து ஃப்ரெஷ் ஆகி இப்போ அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் போகிறது, இது வரைக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, மசாலா வந்ததில் வைத்ததில் எவ்வளோ லாபம், இத்தனை வருஷமாக உனக்கு யூடியூப்பில் நான் எவ்வளோ ரூபா சம்பாரித்து கொடுத்துருக்கேன், இது எல்லாத்தையுமே சரிசமமாக 2ஆக பிரி. ஏன்னா பிரிவுன்னு வந்து போச்சுன்னா 2ஆக பிரிச்சிடணும். அத வாயில வீட்லயே பேசுறேன், அதே ரூம் போட்டு போய் பேசுறேன். வீட்டில் பேசினா முன்ன பின்ன அடித்தடி சண்டை வரும். நேற்று நைட்டு ஏன் நம்ம சண்டை போடாமல் படுத்தோம்? சண்டை கட்டி நாரி போயிடா. நல்லா கேட்டுக்கங்க, இது நடந்த உண்மை. இவ குறவலை என் கையில் இருக்குது, என் குறவலை இவ கையில் இருக்குது. மண்டையை போட்டு உருண்டு பெல்ட் எடுத்து 4 விளாசுனேன். திருப்பி என்னை அடிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டோடு வந்தாடா. நான் ஐயோ அம்மா என்னையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துனேன். திலீப்பா அதை கேட்டுட்டு உள்ளக்க ஓடியான்ட்டான். வந்து என்ன, ஏய் என்னம்மா, ஏம்மா அமைதியாருமா அப்படின்ட்டான். அதோட என்னையை திரும்பி இப்படி ஒரு முறைச்சான். நான் பார்த்தேன், நம்ம எதுக்கு சும்மா சின்ன பையன்கிட்டலாம் அடி வாங்கிட்டு கிடக்கணும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேசாமல் தேவர் ஒன்று நீ பேசு, இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போ. இப்படி தான் நேற்றுங்க உட்காந்து என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு நோட்டை தூக்கி எரிஞ்ச. திருப்பி முதர்ந்து வராத, அவ்வளவுதான். அப்படியே ஜாலியாக இருக்காங்களாம், அப்படியே சோகத்தை கண்ணில் காட்டாமல். கறி வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணது நான், எச்சக்கலைக்கு 4 எலும்பு துண்டை போட்டாம நீ 4 கறி துண்டை அப்படி தூக்கி காட்டினா போதும். எதுக்கு? நான் மத்தியான வீடியோவுக்கு நான் வரமாட்டேன், நான் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவேன். அப்போதே லைவில் சொல்லிட்டாங்க, மாமா அவருக்கு சோத்தில் சூர்யாக்கா சோத்தில் கொஞ்சம் அவருக்கு உப்பை போடுக்கா, சூடு சொரணம் இல்லாமல் இந்த பின்னாலே வந்து நிற்கிறான் பாருங்கன்ட்டாங்க. நின்றது நான் இல்லைடா, இவ. இங்கேருந்து அங்கே போயிட்டேன், அவள் வர வேணான்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டிலே பேசாமல் படுத்துட்டேன். எங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆத்துவோன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டேன். ஏம்மா எனக்கு இந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சு விட்டுட்ட? ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், இப்போ அவளும் சரியில்லை இவளும் சரியில்லை, பெரியவளும் ஒத்து வர மாட்டேங்கிறா, சின்னவளும் ஒத்து வர மாட்டேங்கிறா, என் பொழப்பு இப்படி நாரி போய் கிடக்குதேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கண்ணீர் விட்டேன். அடுத்த நிமிஷம் இவகிட்டேருந்து ஃபோன் வருது. என்னான்னு நான் கெத்த விட்டு கொடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னு, எங்கே இருக்க அப்படின்ட்டா. நான் சுமி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வேலை போகிற மாதிரியே அப்படியே பைக் ஓட்டுற மாதிரி ட்ருன்னு சவுண்டை கொடுத்தேன். பார்த்தா சரி மன்னிச்சுக்கோ, சரி வீட்டுக்கு வா, நீ பாலவிநாயகத்திட்டலாம் மன்னிப்பு கேட்க வேணாம். இது உண்மை தானே, அப்புறம் என்ன, நான் என்ன எது இல்லை இதில் உருட்டி என்ன ஆக போகுது எனக்கு? பாலவிநாயகத்திட்ட நீ மன்னிப்புலாம் கேட்க வேணாம், வீட்டுக்கு வாயா அப்படின்ட்டா. வரும் ஏன்டி இப்படித்தான் திருச்செந்தூர் முறிய மேலே சத்தியமாக அந்த காரில் ஏற மாட்டேன்ட்ட. அடுத்த வாரமே வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் ரோசம் இல்லாமல் ஈனம் இல்லாமல் ஈனம் கெட்டு போய் மானம் கெட்டு போய் வண்டியில் ஏறினில்ல, அதை மறந்துட்டியா? இப்போ என்னமோ உனக்கு ஏது மான மரியாதை? அது இருக்கிறவங்க பேசணும், இல்லாத நாய் எச்சக்கலை நாய் நீ எதுக்கு பேசுகிற? இருந்தா பேசுடி, ஆளைப்பாரு. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்னிப்பு நான் கேட்கல. நாளைக்கு நாங்கள் சனிக்கிழமை கிளம்புறோம் தாராபுரம் போய், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் போகலைங்கிறதுக்கு, அதாவது இவன் முதல் ஐடியா என்ன போட்டான்னா, ஞாயிற்றுக்கிழமை போய் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கோகுலை பார்க்கலான்னு சொல்லி சொன்னான். திடீர்னு வந்து பாலவிநாயகன் வந்துடுவேன், பழக்க தோஷத்தில் வேட்டியை தூக்கி காட்டிட்டானே. அதனால் வந்து ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும். அவனும் நானும் அக்னி நட்சத்திரம் படத்தில் வர்ற பிறப்பும் கார்த்திகை மாதிரி 2 பேரும் மோதணும்னு வைங்களேன், அவ்வளவுதான். அதனால் வேணான்னு சொல்லி நாளைக்கே போய் கோகுலை பார்த்துட்டு அவனுக்கு வேணுங்கிற தீம்பண்டத்தை வாங்கி கொடுத்துட்டு சாயங்காலமாக அப்படியே திருப்பூரில் போய் 6 மணி லைவு, திருப்பூரில் தான் நாளைக்கு, அங்கே வச்சு வீடியோ லைவை போட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலைல அவார்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு மத்திய ஈவினிங் 6 மணி லைவையும் திருப்பூர்லேயே முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே கிளம்பி நைட்டு 10 மணி 10:30க்குள்ளே வந்து நைட் லைவு இங்கே போடுறதுக்கு வர்றேன்.
சரியா? இதுதான் இன்றைய பிளான். மன்னிப்புங்கிறது கிடையாது, மன்னிப்புங்கிறது கேன்சல். முடிஞ்சு போச்சா? பாலவிநாயகத்திட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. டேய் கிளைமேக்ஸ பாருங்கடா. என்ன? இவன் 1000 சொன்னாலும் சரி கிளைமேக்ஸில் இந்த அம்மா வந்து பிடுங்கி தள்ளிடுவாங்கடா. பாத்துக்கிட்டே இருங்க. என்ன பார்த்துக்கிட்டு? ஆமா, ஆ மாமாவுக்கு மூடுனா கேட்க வேண்டியதை தானா கேட்பியா? அப்படியா? ஏற்கனவே அங்கே உனக்கு கடுகடுன்னு இருக்குன்னு வேற சொல்கிற. இன்னைக்கே நாளைக்கே மடை திறந்துரும். அப்புறம் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அது இல்ல அத வர வைக்கிறதும் ஸ்டாப் பண்றதும் என் கையில தான் இருக்குது. எப்படி? அது அப்படித்தான். சரி பார்த்துக்கிறலாம். சரி மக்களே, 6 மணி லீவில் பேசிக்கிறலாம். இன்றைக்கி மத்தியான வீடியோ, சாப்பாடு வீடியோ நான் போட மாட்டேன். ஏன்னா வகுத்த வலிக்கும். அதனால் எதாக இருந்தாலும் 6 மணி லைவில் பேசிக்கிறலாம். ஓகேவா? பாய்.